ஐட்டம் சாங்ஸ் இருக்கா நம்ம இண்டஸ்ட்ரியில? ஆனா இப்பலாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு தான். ஆனா இருந்தாலுமே வந்து நம்ம லாஸ்ட் இயர் வரைக்கும் ஒரு ஐட்டம் சாங் வந்து ஃபேமஸா நம்ம பார்த்துருப்போம். ரஷ்மிகாவோட ஐட்டம் சாங் ஒண்ணு வந்து ஃபேமஸ் ஆச்சு. ஸோ இன்னுமே அது நிக்காம தான் இருக்கோ அப்படின்னு தான் தோணுது. ஆனா இந்த ஐட்டம் சாங்னா என்ன? அப்படின்னா, நம்ம ஆப்வியஸா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஒரு செட் ஆஃப் மேல் ஆடியன்ஸுக்கு ஒரு ஃபீமேல் டான்சர் வந்து அவங்க எரோட்டிக்கா டான்ஸ் ஆடி என்டர்டெயின் பண்ணுறது தான் வந்து ஐட்டம் சாங். இந்த கான்செப்ட் வந்து ராஜா காலத்துலேருந்தே இருக்குதான். ஆனால் இது படத்துக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தா, ஸ்டார்டிங்கில் பிரிட்டிஷ் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்த டைமில் ஒரு படத்தை எடுக்கும்போது ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு கேரக்டர் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி எரோட்டிக்கா ஏதாச்சும் டான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த படத்தையே வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்காக அந்த ஹீரோயின் இல்லாமல் வேற யாராவது இந்த ஒரு டான்ஸுக்காக ஒருத்தவங்களை வெளிலேருந்து கூட்டு வந்து டான்ஸ் ஆட வச்சாங்கன்னா அப்போ அந்த படத்தை நம்மளால ஓட்ட முடியும். ஸோ அப்படி கொண்டு வந்தது தான் நம்ம படத்தில் வந்து ஐட்டம் சாங் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்துகிட்டு இருக்கு. அது அப்போ அப்படி இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லைல்ல. இப்போ நம்ம வந்து படம் வந்து எப்படி எடுத்தாலும் அது யாரும் வந்து இப்போ ஐட்டம் சாங் இருந்தால் தான் நான் உன்னை விடுவேன், ஐட்டம் சாங் இல்லைன்னா நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு யாரும் இங்கே சொல்ல போகிறது இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்கு இன்னும் அந்த ஒரு சாங் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் வச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த அட்லீஸ்ட் அந்த பாட்டு வந்து அந்த படத்தோட கதையோட சேர்த்து வந்த மாதிரி இருந்தாவது ஓகே. இல்லைனாட்டி அந்த படத்தில் வந்து அது சம்மந்தமே இல்லாமல் அங்கே வந்து ஏதோ ஒன்று இந்த படத்தில் ஒரு ஐட்டம் சாங் வைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பாட்டை வச்சு அதை வந்து இந்த ஒரு மேல் ஆடியன்ஸை வந்து நம்ம கேட்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதை வந்து அப்படி கொண்டு வரது வந்து அது உமனை வந்து ஆப்ஜெக்டிஃபை பண்ணி அது ஒரு தப்பான ஒரு ஆங்கிளில் வந்து அதை காட்டுற மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சாங்ஸ் நம்ம படத்துல வைக்கிறதுனால அது வந்து எப்படி வெளியில வந்து பசங்களுக்கு வந்து ஒரு பொண்ணை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவை அது வந்து கொஞ்சம் கொச்சையா மாத்துற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து யதார்த்தமா இருக்கிறபடி காமிச்சா இல்லைனாட்டி அந்த மாதிரி ஒரு டாப் ஆங்கிள், பாட்டம் ஆங்கிள், சைடு ஆங்கிள் அப்படிலாம் ஒன்று வச்சு அந்த ஆக்ட்ரஸை வந்து ரொம்ப ஒரு மேல் கேஸில் நம்ம வந்து காட்டுறப்போ அது வந்து இப்படி தான் வந்து ஒரு பொண்ணை பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து வெளியில் ஆடியன்ஸுக்கு நம்ம காட்டுற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஓகே, அதை பார்க்குறப்போ நம்மளும் வெளியில் ஒரு பொண்ணை நம்ம பார்த்தா இப்படி தான் பார்க்கணும், இந்த ஆங்கிளில் தான் நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வந்துடும். ஸோ இதை எடுக்கும்போது அதை வந்து எடுக்கிறவங்களும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு அந்த படத்தை வந்து எடுக்கிற மாதிரி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தமிழ் சினிமாவில் மாறிட்டு வருது. சமீப காலத்தில் வந்து இப்போ எந்த படத்துலையும் நம்ம பெருசாக தனியாக துண்டாக ஒரு ஐட்டம் சாங் வந்து சம்மந்தமே இல்லாமல் படத்தில் வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்து இப்போ சமீபமாக வந்த படத்தில் எதுவுமே இல்லை. ஆனால் தெலுங்கு படத்தில் அது இன்னுமே இருந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி மீடியா ரிலேட்டட் கான்டென்ட் வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கலர் கண்ணாடி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.